ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வருகிற 9ஆம் தேதி வைகாசி விசாகம், அதாவது விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வருவதே வைகாசி விசாகம், முருகன் அவதரித்த நன்னாள். வருகிற 9ஆம் தேதி ஜூன் மாதம் திங்கட்கிழமையன்று வைகாசி விசாகம் வருகின்றது. விசாக நட்சத்திரம் 8ஆம் தேதி மதியம் 2:10 தொடங்கி 9ஆம் தேதி மாலை 4:40 முடிவடைந்து விடுகிறது. ஆனால் பௌர்ணமி 9ஆம் தேதி மதியம் 12:20 தான் தொடங்குகிறது. ஆனால் நாம் விசாக நட்சத்திரத்தை தான் நாம் சூரிய உதயத்தை வருகின்ற விசாக நட்சத்திரத்தை தான் நாம் வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். அதாவது முருகன் அவதரித்த திருநாள். முருகப்பெருமான் தேவர்களை காக்கவும் அசுரர்களை அழிக்கவும் அவதரித்தார். அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஒளிப்பிழம்பாக 6 ஒளிப்பிழம்பாக தோன்றி சரவண பொய்கையில் 6 தாமரையில் 6 பாலகனாக அவதரித்தார். 6 பாலகனையும் வளர்த்தது கார்த்திகை பெண்கள். பிறகு 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்தது அம்பிகை பார்வதி தேவி. அறுவரையும் ஒன்று சேர்த்து முருகனாக, அதாவது 12 கரங்களை உடைய முருகனாக அவதரித்தார். 6 நாள் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பானதாகும். அப்படி இருக்க முடியவில்லை என்றால் ஒரு நாள் கூட நாம் விரதம் இருக்கலாம். 6 நாள் விரதம் இருக்க முடியும் என்றால் நாம் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையை சுத்தபத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வேல் இருந்தாலும் சரி, அபிஷேகம் செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் படம் இருந்தால் துடைத்துவிட்டு சந்தனம் போட்டிட்டு நாம் பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு சிறிய ஒரு நெய்வேத்தியமாவது, அதாவது பால், கற்கண்டு, பழம் ஏதாவது வைத்துவிட்டு நாம் பூஜையை முடிக்கலாம். நாம் 6 நாள் விரதம் இருக்க முடியும் என்றால் நாம் காலை மதியம் உணவு எடுத்துக்கொள்ளாமல் மாலை வேளைகளில் நாம் உணவு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் நாம் ஒரு நாள் விரதம் கூட இருக்கலாம். அதாவது பால், பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு மறுநாள் விரதத்தை முடித்துக்கொண்டு 9ஆம் தேதி விரதம் இருந்துவிட்டு 10ஆம் தேதி காலை நாம் படையல் படைத்துவிட்டு உணவு எடுத்துக்கொள்ளலாம். 6 நாட்களும் நாம் ஒரு சிறிய நெய்வேத்தியம் வைத்துவிட்டு நாம் முருகனை வழிபடலாம். ஆனால் 9ஆம் தேதி ஏதாவது நாம் செய்து வைக்க வேண்டும். பால் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி, இல்லைன்னா சில பேர் படையலை போட்டு அன்று தூப தீபம் காட்டி முருகனை வழிபட்டு உணவு எடுத்துக்கொள்வார்கள். அன்று மாலையை கூட நாம் விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். தினமும் நாம் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் படிக்கலாம். எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி திருப்புகழில் 110வது பாடல் அவனித நிலை என்று தொடங்கும் பாடல். அந்த பாடல் மிகவும் எளிமையானதுதான். நீங்கள் படித்து பாருங்கள். இது நம் கவலைகளையும் கஷ்டங்களையும் விளக்கக்கூடிய பாடல். நம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய பாடல். நீங்கள் படித்து பாருங்கள். மிகவும் எளிமையான பாடல்தான். அதே மாதிரி முருகன் படத்திற்கு செவ்வரளி மலர் கிடைத்தால் நாம் சாத்தலாம். அப்படி இல்லையென்றால் வெள்ளை மலரோ அல்லது பன்னீர் ரோஜாவோ கிடைத்தால் நாம் முருகன் படத்திற்கு போடலாம். அதே மாதிரி வேல்மாறலில் இருக்கும் பருத்த முளை சிறுத்த இடை என்ற வள்ளியம்மை பாடலை 108 முறை நாம் சொல்லலாம். எதுவும் தெரியவில்லை என்றாலும் ஓம் சரவணபாவா என்று நாம் 108 முறை சொல்லலாம். இது 4 வரி பாடல்தான். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. இது ஒரு 4 வரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதே கூட நாம் சொல்லலாம். 6 நாள் விரதம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜூன் 4ஆம் தேதியே தொடங்க வேண்டும். பிறகு நாம் 9ஆம் தேதி விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். அருகில் கோவில் இருந்தால் கோவிலுக்கும் நாம் செல்லலாம். அப்படி முடியவில்லை என்றால் எளிமையாக நாம் வீட்டிலேயே நாம் முருகப்பெருமானை வழிபடலாம். அருகில் இருக்கும் கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் அபிஷேகத்திற்கு தேவையான பால், சந்தனம், பன்னீர், தேன் ஏதாவது நாம் வாங்கி செல்லலாம். அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே நாம் வேல் இருந்தால் வேலிற்கு சிறிய அபிஷேகம் செய்து வைக்கலாம். அதே மாதிரி முருகனுக்கு உகந்த தேனும் தினைமாவும் கலந்த ஏதாவது பிரசாதம் செய்து வைக்கலாம். எளிமையாக நாம் முருகனை வழிபட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு நினைத்த காரியம் கைகூடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.